ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் சேமியா புட்டு தாங்க செய்ய போகிறேன். இந்த சேமியா புட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சேமியா வறுத்த சேமியா தாங்க நமக்கு இதுக்கு தேவைப்படும். இந்த சேமியா இப்போ கடையில் வாங்கும்போதில் வறுத்த சேமியா தான் போட்டிருக்காங்க. ஆனாலும் நான் ஒரு வாட்டி இந்த சேமியா வச்சு செஞ்சு பார்க்கும்பொழுது கொஞ்சம் அப்படியே வந்துட்டு பொலன்னு இல்லை. அதனால் நான் எப்போதுமே வறுத்துட்டு தான் செய்கிறது. அதனால் நீங்கள் வறுத்த சேமியா வறுக்காத சேமியா எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இந்த புட்டு செய்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு வாட்டி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வறுத்துக்குங்க. அப்போ தான் வந்து நல்லா வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம். சேமியா எடுத்துக்கோங்க. நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும். இதை எடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து வெள்ளை சக்கரை வேணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து பெரியவங்கலாம் சாப்பிட்றாங்க நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். தேங்காய் துருவல் ஒரு கப் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு, உப்பு. எப்போதுமே வந்துட்டு இனிப்பு செய்யும்பொழுது உப்பு போடுறது வழக்கம். அதை எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையாக இருந்தால் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் போட தேவையில்லை. முந்திரி பருப்பு சும்மா ஒரு 4 எடுத்து அதை உடச்சி போட்டு வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக நெய். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள், இவ்வளோ தாங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துக்கலாம். இந்த சேமியாவையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சட்டி வச்சுட்டேன். சேமியாவை போட்டுடலாம். நெய்யெல்லாம் ஊற்றி வறுக்கல, வெறுசாக தான் வறுக்கிறேன். சும்மா ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் வறுத்தோம்னாக்கா நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அப்புறம் கருத்துருச்சுன்னா அப்படியே புட்டு வந்து கருப்பு கருப்பாக கிடக்கும். அவ்வளோதாங்க. பாருங்கள், வறுத்துட்டேன். உங்களுக்கு வறுத்தது எப்படி வறுபட்டது எப்படி தெரியும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அந்த பாருங்கள் கலர் மாறி இருக்குது. வாசமும் வரும், கொஞ்சம் நல்லா வரும். அந்த சேமியாவோட வாசம் வறுக்கும் போது உங்களுக்கு வரும். அவ்வளோதான். இந்த பாருங்கள், இப்போ இதை மாற்றிடலாம் வேறு பாத்திரத்தில். இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இந்த முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு உங்களுக்கு வேணான்னா நீங்கள் போட தேவையில்லை. பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் நிறையா கூட போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு திராட்சை கூட போட்டுக்கலாம். எனக்கு திராட்சை அந்த அளவுக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. அதனால் முந்திரி பருப்பு மட்டும் போட்டுக்கிறேன். முந்திரி பருப்பை வறுத்து வச்சுட்டாங்க. முந்திரி பருப்பு லைட்டாக கருத்துருச்சு. இப்படி போட்டுட்டு இப்படி திரும்பி இந்த பாத்திரத்தை எடுக்க போன பாருங்கள், கொஞ்சம் கருப்பாகிடுச்சு. இந்த பாருங்கள், பரவாயில்ல, நம்ம தானே சாப்பிட போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சேமியா வறுத்து வச்சுருக்கோமா. இப்போ வந்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் வெதுன்னு கொஞ்சம் தண்ணி பாருங்கள் லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். வெதுன்னு தண்ணி. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணியை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். கொஞ்சம் நேரம் அது வந்து ஊறணுங்க. ஊறினா தான் உங்களுக்கு வந்து இந்த சேமியா வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு, ஆமாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். சும்மா கொஞ்சம் அளவெல்லாம் கிடையாது, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறுறதுக்கு தான். அப்படியே வந்துட்டு போட்ட உடனே பாருங்கள், சுடு தண்ணி ஊற்றினா தான் உங்களுக்கு வந்துட்டு அது போட்ட உடனே கொஞ்சம் நல்லா ஊற ஆரம்பிக்கும். பச்சை தண்ணி ஊற்றினோம்னா நான் ஊற்றி பார்த்துருக்கேன், 2-3 வாட்டி ஊற்றி பார்த்துருக்கேன். பச்சை தண்ணி ஊற்றினோம்னாக்கா அது அப்படியே போட்ட மாதிரியே இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமும் ஊறாது. இது வந்து கொஞ்சம் வெதுன்னு தண்ணி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே உங்களுக்கு வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஊறிடும். இப்போ நம்ம இது வந்துட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வந்துட்டு ஊறிடுச்சிங்க. பாருங்கள், ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்துட்டு லைட்டாக வடிகட்டிடலாம். இந்த பாருங்கள், வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன். நம்ம இதில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சாச்சு. இதில் இட்லி பானையில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்துட்டு அப்படியே நம்ம இதை வேக வச்சிடலாம். சீக்கிரமே வந்துடும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இப்படி வச்சிடலாம். அப்படியே இட்லி வேக வைக்கிற மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. வச்சிடலாம். அவ்வளோதான். வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், வெந்துருச்சு நல்லா. எடுத்துடலாம். இது வந்து முந்திரி பருப்பு வறுத்தோம்ல, அந்த நெய் கொஞ்சோண்டு இதில் இருக்குது. அதனால் நம்ம இதை வேஸ்ட் பண்ண வேணாம், இது வாசமாக இருக்கும்ல. அதனால் இதுலேயே அதை வந்து கொட்டிடலாம். இது பாருங்கள், எடுத்துட்டேன். இதிலே இது வந்து கொட்டிடலாம். அடுத்து அதிலே கொட்டியாச்சு. இப்போ வந்து நல்லா அப்படியே உதுத்து விட்டுறலாம். துணியில் பாருங்கள், ஒன்றுமே அந்தளவுக்கு ஒட்டல பாருங்கள். சும்மா ஒன்று அப்படியே லைட்டாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா வந்து இதை அப்படியே உதுத்து விட்டுறலாம். சுடுது, கொஞ்சம் சூடாக இருக்குது.
கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும். சூடாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்ம இப்போயே ஊற்றி விட்டுறணும், இல்லைன்னா அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால தான் இப்போ ஊற்றிட்டுருக்கேன். இப்போ இதில் ஏலக்காய் பொடியை போட்டுருவோம். கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டுடலாம். நீங்கள் இதில் வெள்ளை சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் போடுறேன். தேங்காய் பூ, வறுத்த முந்திரி கருத்து போயிடுச்சு, திட்டாதீங்க. அப்படி போட்டு இப்படி பாத்திரத்தை எடுக்கிறதுக்கு திரும்பினாங்க, அதுக்குள்ளே அப்படி ஆயிடுச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டோம்னா பளபளன்னு ஆகிடும். வாசம் சூப்பராக இருக்குது. நாட்டு சர்க்கரை போட்டால் கலர் மாறிடும். அதே வெள்ளை சர்க்கரையாக இருந்தால் இல்லை வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும் புட்டு. இப்போல்லாம் எங்கே அந்த வெள்ளை சர்க்கரை சாப்பிட முடியுது? நீங்களே சொல்லுங்கள். பெரியவங்களுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது. நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நாட்டு சர்க்கரை போட்டோன்னே. ஆனால் வந்துட்டு சாப்பிடும்போது இனிப்பு கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அது என்ன சட்டியிலே இருந்துச்சு, மாற்றியாச்சு. அருமையான ஒரு புட்டு ரெடி பண்ணியாச்சு. மேலே கொஞ்சமாக நான் கொஞ்சோண்டு தேங்காய் துருவில் மேலே போட்டிருக்கேன், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ல, அதுக்காக. சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த பாருங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறை இருந்துச்சுனாக்கா அதையும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்படி தாங்க செய்வேன். என்ன முந்திரி பருப்பு கொஞ்சம் கருப்பாயிடுச்சு, அவ்வளோதான். பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் செவந்து போனாக்கா முந்திரி பருப்பு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா பொல நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்